கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கடந்த 2 காணொளிகளிலே சாஸ்திரிகள் கண்ட நட்சத்திரங்களை குறித்தும், சாஸ்திரிகள் யார் என்று சொல்லியும் பல கோணங்களிலே நாம் ஆராய்ந்தோம். இந்த 3வது பதிவிலே சாஸ்திரிகள் குறித்து வேதத்தின் அடிப்படையிலே, வேத ஆராய்ச்சியிலே நாம் அவர்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லியும் பேசி இந்த காணொளி முடிக்க நான் விரும்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகளை குறித்து வேதத்தில் பல குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். விசேஷமாக ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1-8 வசனங்கள், யாத்திராகமம் 7-11, ஏசாயா புத்தகத்தில் 3-2, 3வது அதிகாரம் 2வது வசனம், எசேக்கியேல் புத்தகத்தில் 27ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்கள், தானியேல் புத்தகத்தில் கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்களிலையுமே இந்த சாஸ்திரிகள் குறித்து நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் நான் சொன்ன குறிப்புகளை திருப்பி ஒட்டி ரிவைண்ட் பண்ணி அதை எழுதிட்டு நீங்கள் கொஞ்சம் தியானிக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த சாஸ்திரிகள் பார்த்திங்கன்னா, வேதம் எப்படி அவர்கள் அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நீ யாரு கூட இருக்கிறீ அதை வைத்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பனை வைத்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. பாருங்க, சாஸ்திரிகள் எங்கெல்லாம் வராங்களோ கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாய வித்தைக்காரர்கள், மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள் என்று சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதை குறித்து வேதம் வெளிப்படையாக சொல்கிறது பார்க்குறோம். அப்போது இவங்களை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸாகத்தான் வேதம் அவர்களை காண்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் இதில் சாஸ்திரிகள் ஒரு மாறுபட்டு அவர்கள் செயல்படுகிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். எப்படின்னா, மந்திரவாதிகளோ மாய வித்தைக்காரர்களோ அல்லது சூனியக்காரர்கள் எல்லாம் அறிவியலை முன்வைத்து அவர்கள் செயல்படுவதில்லை. ஆனால் சாஸ்திரிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க அறிவியலை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய கருத்து அல்லது கூற்று உண்மையானது என்று அவர்கள் நிரூபணம் செய்ய முயற்சிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நிறைய அதை நம்ம பார்க்கலாம். மனேடை சாஸ்திரம்னு சொல்கிறாங்க, சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது, நிறைய சாஸ்திர காரியங்கள் இருக்குது. அப்போது ஆனால் நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த காரியங்களை நம்ம நம்பக்கூடாது என்பதை நாம் தெளிவாக இருக்கணும். ஒருவேளை மாற்று நம்பிக்கையாளர்கள் பின்பற்றுவது நம்மளுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நம்மளுடைய ஆண்டோடைய பிள்ளைகள் இவற்றிலே தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். ஏன்னால் அது ஒரு சுமை தானே நம்மளுக்கு. அந்த சுமையை நம்ம அகற்றி விட வேண்டும் அல்லவா? சரி, இன்னும் நம்ம பார்க்கலாம், சாஸ்திரிகளுடைய கணிப்பெல்லாம் சரியா இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யோசேப்பு காலத்துல எகிப்து ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவை விளங்க பண்ணும்படியாக அவர் என்ன பண்றாரு, இந்த சாஸ்திரிகள் மாய வித்தைக்காரர்களை கூப்பிடுறாரு. இவங்க எல்லாம் டீமா சேர்ந்து ஒர்க் பண்ணியும் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த காரியத்தை விளங்க பண்ண முடியல. தானியேல் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா, பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கும் ஒரு கனவு வருகிறது. அந்த கனவுனால அவரும் கலங்குகிறார். அந்த கனவையுமே இந்த சாஸ்திரிமார்கள் அல்லது மற்ற மாயவித்தைக்காரர்கள் யாருனாலையுமே அதை விளங்க பண்ணவே முடியவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ராஜாக்களுக்கும் கனவை கொடுத்தது கடவுள் இல்லைங்களா? அது நம்ம அதனால தான் அந்த வசனங்களை நீங்கள் படித்து பாருங்க சொல்கிறோம். இப்போ கடவுள் வைத்திருக்கிற திட்டங்களை, சித்தங்களை இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸை வைத்து நாம் நிதானிக்க கூட முடியாது, அறிந்து கொள்ள முடியாது என்பதுக்கு இதெல்லாம் சாட்சியாக இருக்குது. சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களும் அப்படித்தான். இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம கம்பல்சரி என்ன பண்ண முடியாது, அதை அறிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது சாஸ்திரிகளுடைய இந்த இயலாமையினால ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கு. யோசேப்பு என்கிற அவர் சிறைவாசியாக இருந்தாரே, அவர் அரண்மனை வாசியாக மாறுவதற்கு இவர்களுடைய இயலாமை ஒரு காரணமாக இருந்தது. தானியேல் பார்த்தீங்கன்னா, அவர் சிறை பிடிக்கப்பட்டவர். அவர் உயர் பதவிக்கு செல்வதற்கும் இவருடைய இயலாமை காரணமாக இருந்தது என்றது நம்ம
அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கும் சொல்றேன், இந்த இவைகள் இயலாமையாக இருக்கும்போது நம்மளுடைய முன்னேற்றம் என்பது தடுக்கவே முடியாது. கட்டாயமாக கர்த்தர் நம்மை அப்படி நடத்தி ஆசீர்வதிப்பார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரி, நான் இன்னும் சில காரியங்கள் உங்களோட பேசுறேன். ஷார்ட்ஸ்ல நான் சொன்னது போல சாஸ்திரிகளின் அதிபதி யாருன்னு பார்க்கலாமா? தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்க நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாரு, தானியேல நீ சாஸ்திரிகளின் அதிபதி என்று சொல்லி அழைக்கிறார். ஏன்னா இப்படிப்பட்ட சாஸ்திரிகளினால சொல்ல முடியாத ஒரு கனவை குறித்ததான விளக்கத்தை நீ சொல்லிட்டதுனால நீ தான் சாஸ்திரிகளின் அதிபதின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள் வந்து கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ அவங்க கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேசங்களிலிருந்து அவர்கள் வந்தார்கள். அப்போ இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு எங்க இருந்திருக்கும்? மேற்கு நோக்கி இருந்திருக்கும் இல்லையா? அப்போ அவங்க மேற்கு நோக்கி பயணித்து வந்தார்கள் என்பது இங்க ஊர்ஜிதப்படுகிறது. நான் ஏன் இதுங்க சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போவது வந்து சாஸ்திரங்கள் படி அது ஒரு நெகட்டிவான ஃபோர்ஸை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்குன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அப்பா கூட பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சொன்னாங்க, நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் மாறி போனோம். நாங்கள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீட்டுக்கு மாறி போய் நாங்கள் குடியிருந்தோம். அப்போது 2-3 வருடங்கள்ல எங்களுடைய தகப்பனார் வந்து அவர் தவறினார். அப்போது என்ன சொன்னாங்கன்னா, காரணம் வந்து வேற ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வந்ததுனால தான் தகப்பன் வந்து தவறிட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் ஒரு இந்து சமயத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த உடனேயே அவர் என்ன காரியத்தை அடையாளப்படுத்தி எதை சேஞ்ச் பண்ண நினைச்சிருக்காரு பாருங்க. கிழக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவர்களை மேற்கு நோக்கி வர வைத்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரட்சிப்பை அவர்கள் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் இது நாள் வரை நட்சத்திரத்தை பார்த்து வந்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்களோ அதன் பின்பதாக எப்படி யோசேப்புக்கு தேவன் கனவிலே வெளிப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போகும் சொல்லி தன் ஜீவனை காத்துக்கொள்ள இப்படியாக போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார். அதே போல இவர்களுக்கும் அவர் கனவிலே தோன்றி நீங்கள் வேறு வழியாக தேசத்துக்கு போங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரி, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு இந்த சாஸ்திரிகள் காலங்காலமாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த, அவர் எதை தங்களுடைய கோர் ஐடியாவாக வச்சு இயங்கி கொண்டிருந்தார்களோ அதை இயேசு கிறிஸ்து பிறந்த உடனேயே முதலாவதாக அதிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களிலே நான் உங்களோடு கூட சொல்வது என்று சொன்னால், தைரியமாக ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் நம்பி காலெடுத்து வையுங்கள், விசுவாசித்து எல்லா காரியத்தையும் செய்யுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருந்தால் போதும். கட்டாயமாக பெரிய காரியத்துக்கு நேராக யோசேப்புடைய எப்படி உயர்த்தப்பட்டாரோ, தானியேல் எப்படி உயர்த்தப்பட்டாரோ, அதுபோல இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி கட்டாயமாக சாட்சியாக வைப்பார். மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்க என்னோடு கூட இணைப்பில் இருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். தொடர்ந்து எங்களுடைய இந்த சேனலை நீங்கள் ப்ளஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் வளர்வதற்கு உதவி செய்யும்படியாக உங்களை யாரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.